ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधव परमानन्दमा அறிவோம். கீதையினுடைய 4வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல்வேறு விதமான யஜ்ஞங்களை குறித்து கூறுகின்றார், வேள்விகளை குறித்து கூறுகின்றார். இங்கே வேள்விகள் என்பது ஒரு ஆன்மீக சாதனைகளுடைய வடிவில் கூறப்பட்டிருக்கின்றது. அதுல ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு, புரிதல்களுக்கு தகுந்தவாறு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்மீக சாதனையை தேர்ந்தெடுத்து அவர்கள் இடைவிடாது அதை செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பம். அந்த ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலமாக உயர்ந்த ஞானத்தை பெறுவதற்கு, உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கு எளிதாக நாம் நம்முடைய மனதை தயார்படுத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா இந்த ஆன்மீக சாதனைகள் எல்லாம் இல்லாமல், சாஸ்திரங்கள் இருந்தாலும் கூட, குருவினுடைய உபதேசங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, ஒரு மனிதனிடத்தில் சுயமான முயற்சி என்று ஒன்று இல்லாவிட்டாலும் இந்த மனதின் மூலமாக உயர்ந்த ஞானத்தை பெறுவது என்பது மிகவும் கடினம். அதனால்தான் இந்த ஆன்மீக சாதனைகளுடைய முக்கியத்துவம் என்பது இங்கே கிருஷ்ணரால் வலியுறுத்தி கூறப்படுகின்றது. அவர் சொல்லும்போது சொல்றார், ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முக்கியம். அதனால வேதத்தில் விததா என்றால் விஸ்தீரணமாக எவ்வளவோ யஜ்ஞங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மஜான் வித்தி தான் சர்வான், அவையெல்லாம் கர்மத்திலிருந்து தோன்றியது. கர்மஜான் வித்தி என்று சொல்லும் பொழுது இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் கர்மம் என்றாலே செய்யப்பட வேண்டியது. ஒன் ஹேஸ் டு பர்ஃபார்ம் இட். அதை நாம் பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். அதனால கர்மஜான் வித்தின்னு சொல்றாரு. இன்னொரு அர்த்தம் கர்மஜான் வித்தின்னு பகவான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஆல் செட் அண்ட் தேர் லிமிட்டட். அது எவ்வளவு உயர்ந்த சாதனைகளாக இருந்தாலும் அந்த சாதனைகள் என்பது உடலினால், மனதினால், நம்முடைய எண்ணங்களினால், வாக்கினால் செய்யப்படக்கூடிய காரணங்களினால் அதுவே முழுமையானது கிடையாது. தேர் ஒன்லி மீன்ஸ். காயிக வாசிக மானச கர்ம உத்பவான் வித்தின்னு ஆச்சாரியர் எழுதுவார். இந்த கர்மங்கள் எல்லாம் ஒன்றால் உடலினால், இல்லைன்னா நம்முடைய சொற்களினால் வாசிக்க, இல்லைன்னா மானசீகமாக இந்த உபாதிகளினால் செய்யப்பட்டது. அதனால அனாத்மஜம் வித்தின்னு, அல்டிமேட்லி இந்த கர்மங்கள் எல்லாம் திரவியமாக செய்யக்கூடிய கர்மங்கள். இது அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஞான யஜ்ஞத்தினுடைய பெருமையை குறித்து சொல்ல போகின்றார். அதனால முதலில் கர்மபரமாக இருக்கக்கூடிய யஜ்ஞங்களை செய்வதும் மேலானதுன்னு சொல்கின்றார். ஆனால் எவ்வளவுதான் கர்மத்தினுடைய யஜ்ஞங்களை எல்லாம் நாம் செய்தாலும் கர்மங்கள் உபாதி மூலமாக செய்யப்படக்கூடிய காரணத்தினால் அவையெல்லாம் அனாத்ம வஸ்துக்கள். நிர்வியாபாரோகி ஆத்மா, இது கடந்த வாரம் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆத்மா என்பது நிர்வியாபாரமாக இருக்கின்றது. ஆத்ம தத்துவத்தில் எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. அதனால்தான் அடுத்து இந்த வேள்விகளை எல்லாம் காட்டிலும் இந்த ஞான வேள்வி என்பது ஏன் உயர்ந்ததுன்னு சொல்கின்றார்கள். ஆனால் அடிப்படையாக எல்லோரும் நேரடியாக இந்த ஞானத்திற்குள் நுழைந்து விட முடியாது. அதனால ஏதோ ஒரு வகையில்
கர்மத்திற்கு ஞானத்தோடு நேரடியான தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட இந்த கர்மமானது மனதை புனிதப்படுத்துவதில், தூய்மைப்படுத்துவதில், மனதை தயார்படுத்துவதில் கர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதனால கர்மத்தை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கர்மத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், தோஷங்கள், இன் ஷார்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி கர்மா, இந்த கர்மத்திற்கு இருக்கக்கூடிய வரம்புகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த ஆத்ம தத்துவம் என்பது நிர்வியாபாரம்னு சொல்வார். ந மத் வியாபார இமே நிர்வியாபாரகம் உதாசீன இதி ஏவம் ஞாத்வா அஸ்மாத் சம்யக் தர்ஷனாத் மோக்ஷசே நம்ம பார்த்தோம். இவ்வாறாக புரிந்து கொண்டு இந்த ஏவம் ஞாத்வா என்றால் இந்த ஞானமானது கர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆத்மாவிற்கு எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. மேலே ஆத்மாவிற்கு என்ன கிடையாது, எந்த ஒரு கர்மங்களும் கிடையாது என்பதை உள்ளவாறு புரிந்து கொண்டு இந்த சம்சார பந்தங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பகவான் சொல்றார். அடுத்து 33வது ஸ்லோகம். இந்த எல்லா வேள்விகளுமே சிறந்தது இருந்தாலும் கூட இந்த ஞானம் என்பது மோட்சத்திற்கு இது நேரடியான சாதனையாக விளங்குகின்றதுன்னு பலமுறை பார்த்தோம். இந்த ஞானமே மோட்சத்திற்கு, ஆன்ம விடுதலைக்கு, ஆத்ம சாட்சா்காரத்திற்கு நேரடி காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லாவற்றை காட்டிலும் அது சிறந்தது சொல்றார். பட் இன்னும் அது ரொம்ப உயர்ந்தது, மேலானது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இட் இஸ் வெரி சட்டில், இட்ஸ் வெரி டீப். அது ரொம்ப ஆழமானது, ரொம்ப நுட்பமானது. தேர்ஃபோர் தி டிமாண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹையர். அதனால நம்ம ஞான மார்க்கம்ங்கிறது மோட்சத்திற்கு நேரடி காரணமாக இருந்தாலும் அந்த ஞான விசாரம் அல்லது அந்த ஞான மார்க்கம் என்பது ஒரு அத்தியந்தமான ஒரு விவேகத்தையும் வைராக்கியத்தையும் அது கோருகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் டிமாண்ட்ஸ் discrimination and to the extent of extreme dispassionate. அதனால அதிகமான வைராக்கியமும் ஒரு விவேகமும் இல்லாமல் one should be blessed with a sharp intellect. ஒரு மோகம் வரும்பொழுது delusion in any form, எந்த வடிவத்தில் மோகம் இருந்தாலும் கூட இது மோகம். அது பெயரா இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அது செல்வமாக இருக்கலாம், அது காமங்களாக இருக்கலாம், போட்டிகளாக இருக்கலாம், பொறாமைகளாக இருக்கலாம். ஆர் தே நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் தாட்ஸ்? அது எல்லாமே எந்த வடிவத்தில் வருகின்றது அப்படின்னா ஏதோ ஒரு எண்ணங்களினுடைய ரூபத்தில் தான் வருகின்றது. இப்போ மனிதனுக்கு காமம் எந்த வடிவத்தில் வருகின்றது? டிசைர் இஸ் அ தாட், கிரீட் இஸ் அ தாட். அது எனக்கு பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், எனக்கு அதீதமான செல்வம் வேண்டும், இருக்கக்கூடிய செல்வம் போராது. இதெல்லாம் எல்லாமே எந்தெந்த வடிவத்தில் வருகின்றது அப்படின்னா எண்ணங்களுடைய வடிவத்தில் வருகின்றது. அப்புறம் என்ன ஆகுது? அதான் சங்கல்பம்னு சொல்றோம். ஸோ அது சங்கல்பத்திலிருந்து தான் தோன்றுகின்றது. அந்த எண்ணங்கள் தோன்றும் போது we don't pay attention. அந்த எண்ணங்களை நாம் கவனிப்பது கிடையாது. But we just get carried away by those thoughts. Now what is discrimination? விவேகம்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் தோன்றும் பொழுது இதெல்லாம் அனாத்ம வஸ்துக்கள், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற இச்சையுடையவன். இதெல்லாம் they are all transactional, but I am interested only in transcendental. அதனால் இவையெல்லாம் என்னுடைய ஞானத்திற்கு இடையூறாக இருக்கும், என்னை நான் அறிவதற்கு இடையூறாக இருக்கும்னு a moment we should just think of it. அங்கே அந்த எண்ணங்கள் தோன்றும் போதே என்ன பண்ண வேண்டும்? அந்த எண்ணங்கள் தோன்றும் பொழுதே அதை அறிவின் துணை கொண்டு, வைராகியத்தினுடைய துணை கொண்டு அந்த மோகத்தை அது தோன்றக்கூடிய இடத்திலேயே வீழ்த்தி விட வேண்டும். See, if we succumb to that delusion, நாம் அந்த மோகத்தை பற்றி கொண்டு அந்த மோகத்தில் வீழ்ந்து அந்த மோகத்தினால் எல்லா கர்மங்களையும் செய்து அதன் பிறகு அதிலிருந்து விடுபட வேண்டும்னா அது திருப்பி எத்தனையோ பிறவிகள் அது ஆகும். அதனால குரு ஆல்வேஸ் அட்வைசஸ் டு எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரீம் காஷன் அண்ட் அலர்ட்னஸ். அதனால மோகம் எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரலாம்.
இந்த வடிவில் தான் மோகம் வரணும்ட்டு இல்லை. அதனால்தான் ஆச்சாரியர் அடிக்கடி பாஷ்யங்களில் எழுதும் பொழுது ஒரு முமுட்சுவிற்கு, ஆன்மீக சாதகனுக்கு தர்மங்கள் ஒரு மோகம்னு சொல்லிடுவார்கள். மோகம் தர்மத்தினுடைய வடிவத்தில் கூட வரலாம். நான் அடிக்கடி சொல்வேன், ஐ எம் ஹோலியர் தேன் தௌன்னு சொல்லுவாங்க. என்னை காட்டிலும் புனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக. Therefore, it is extremely important to recognize, such thoughts, which lead us to this kind of delusion. அதனால எதெல்லாம் மோகத்தில் கொண்டு போய் தழுகின்றதோ அவற்றிலெல்லாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருப்பவர்களுக்கு ஞான மார்க்கம் பொழுது ரொம்ப ருசிக்கும். இந்த ஞானத்தினுடைய சுவை, இன்னொன்னு, ஒரு முறை அந்த ஞானத்தினுடைய சுவை தெரிந்து விட்டால் அதன் பிறகு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. குருதேவ் ரொம்ப அழகாக சொல்வார், விஜிலண்ட் எவர், ஒரிங் நெவர் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ எவர் விஜிலண்ட், விஜிலண்ட் எவர், ஒரிங் நெவர். ஆஃப்டர் சம் டைம் இந்த ஞானம் ரொம்ப இயல்பான ஒரு அபியாசம் ஆயிடுது. when you know the nature of your own true self, even a kind of a conviction, ஒரு நல்ல ஒரு கன்விக்ஷன், நான் இந்த தேகம் கிடையாது, இதெல்லாம் சத்தியம் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தீர்மானமான ஒரு உறுதி மனதில் தோன்றினால் கூட, அப்புறம் இந்த மோக விஷயங்கள் மீது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு ஒரு நாட்டம் என்பது ஏற்படாமல் போய்விடும். எவ்ரிதிங் வில் லீவ் ஆன் இட்ஸ் ஓன். இவையெல்லாம் நம்மை விட்டு இயல்பாகவே போயிடும். அப்புறம் ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அப்படியே அது விஜிலண்ட் அப்படி கவனிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி ஈவன் அந்த தட் ஸ்ட்ரகிள் ஆல்சோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நான் கூட இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் அனுபவித்ததால் தானே சொல்றோம். அப்படி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் when you travel in this path, because you have seen the form of delusion in various situations, in various people, through various people. எத்தனையோ மனிதர்கள் மூலமாக, எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த மோகம் எவ்வாறெல்லாம் அது இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அது சில நேரம் பயமுறுத்திட்டே தான் இருக்கும். ஆக்சுவலா அது தன்னை பாம்பு படம் எடுக்கிறதுக்கு சொல்லுவார்கள், அது நம்மளை கொத்துறதுக்கு கிடையாது, அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குன்னு சொல்வார்கள். அதே மாதிரி இந்த மோகம் எப்பொழுதும் ஒரு படம் எடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் it doesn't like its own destruction. இது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா வழிகளும் அது நம்மை அச்சப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மோகத்தை நாம் எவ்வளவோ சூழ்நிலைகளில் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் மூலமாக பார்த்திருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் நமக்கு அறியாமை இருக்கும். ஸோ யூ இண்டல்ஜ். அப்புறம் போக 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 கொஞ்சம் அச்சம் இருக்கும். அப்புறம் இதை பார்த்தோன்னா பயம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன மெல்லிய ஒரு புன்சிரிப்பு இருக்கும். யூ வில் ஒன்லி ஜஸ்ட் ஸ்மைல் அட் இட். Now that fear disappears, that ignorance has gone, because it is sheer grace of Guru, grace of the Lord, nothing else. நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய முயற்சி, நான் எனக்கு இவ்வளவு ஞானம் எடுத்துடலாம்னு சொன்னாலும் கூட, what I understood is it is when we are blessed, by that grace. அதனால்தான் அடுத்த பாடல் ஏன் திடீர்னு குருவுக்கு போறாரு, இங்கிருந்து ஜஸ்ட் ஞானத்திலிருந்து நேர தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன்னு ஏன் பகவான் சொல்றதுக்கு ஏன் காரணம்? ஏன்னா அது இட் இஸ் நாட் இன் இந்த லைன் ஆஃப் தாட்ல இல்ல, அப்படிதான் தோணுது. ஜென்ரலா ரெகுலரா ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறவங்களா இருந்து ஒரு லைன் ஆஃப் தாட்ல போகும்பொழுதே தத்வித்தி பிரணிபாதேன்னு அந்த ஞானம் வேண்டும்னா அது குரு மூலமாகத்தான் கிடைக்குங்கிறதுக்கு the importance of the guru is expounded by the Lord. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு பயம், இவ்வளவு ஸ்ட்ரகிள் இதெல்லாம் இருக்காது. ஸோ யூ வித் அட் ஈஸ், ஒரு சின்ன புன்னகையோடு, அது எவ்வளவு பெரிய காமங்களாக இருந்தாலும், குரோதங்களாக இருந்தாலும், மோகம் எந்த வடிவத்தில் இருந்தாலும், யூ லாஃப் அட் இட். அப்ப என்ன பண்ணும்? ஒரு நாள் படம் எடுத்த அந்த மோகம் அது நம்மளுடைய காலடியில் விழுந்து வணங்கும்.
the same delusion will fall at our feet. So it will, there was a time we surrendered to delusion. நாம் மோகத்தினுடைய பிடியில் நாம் அகப்பட்டு கிடந்தோம். மோகத்தினுடைய காலடியில் நாம் இருந்தோம். there is another time it reverses அப்படி. அவ்வளவுதானே. இன்னொரு காலத்துல மோகம் என்ன இருக்கும்? நமக்கு வசப்பட்டு இருக்கும், நம்முடைய காலடியில் இருக்கும். That means you have gone beyond the force of all these gravitations. ஆனா அதை நான் அப்படி எல்லாவற்றையும் கடந்து விட்டேன், எல்லாவற்றையும் தாண்டி விட்டேன்னு அங்கே என்ன இருக்கக்கூடாது? ஒரு விதமான அகங்காரமோ ஒரு விதமான பெருமிதமும் இருக்கவே கூடாது. அதனால ஆன்மீக பாதையில் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலைகளை அடைந்தாலும், எவ்வளவு உயர்ந்த சாதனைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அதை ரொம்ப சுலபமாக அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்பது கூட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ டோன்ட் நீட் டு டூ எனி பப்ளிசிட்டி. அதை நம்மளுடைய சாதனைகளை, நாம் கடந்து வந்த பாதைகளையோ இல்லை நாம் கடந்த விஷயங்களையோ நாம் விளம்பரப்படுத்த வேண்டும்ங்கிற எந்த ஒரு அவசியமும் கூட கிடையாது. அதனால்தான் ஞானத்தை ஏன் உயர்ந்ததுன்னு சொல்கின்றோம்ங்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தேன். ஸ்லோகம் 33வது ஸ்லோகம் பாரு. ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே அப்படின்னு. ஏ பரந்தப சொல்லும்போது கூட என்ன அழகான பெயர், அர்ஜுனனுடைய பெயரை பயன்படுத்துகின்றார். பரான் தாபேதி இது பரந்தப. பரந்தபன்னு பரான் தாபேதி அப்படின்றது. ஆங்கிலத்துல சொல்வார்கள், ஸ்கார்ச்சர் ஆஃப் ஃபூஸ்ன்னு சொல்வார்கள். எல்லா எதிரிகளையும் சுட்டு எரிக்கக்கூடியவன். நமக்கு எதிரி யாரு? யாரும் வெளியில யாரும் இல்லை. நமக்கு மிகப்பெரிய எதிரி நான் தான். நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அரிமை தான். தேங்க் காட் யூ நீட் நாட் கம்பீட் வித் எனிபடி அப்படின்னு. இது தேவையில்லாமல் யாரோடையும் நம்ம போட்டி போட்டு சலிப்படையவோ அயரவோ வேண்டாம். யூ ஹாவ் டு கம்பீட் வித் யுவர் ஓன் இக்னோரன்ஸ். தட் வே யூ ஹாவ் டு பி செல்ஃப் சென்டர்ட். A seeker is not selfish. After some time he becomes more self-centered. அவ்வளவுதான். ஒரு ஆன்மீக சாதகர்கள் சுயநலத்தினால எல்லாவற்றிலிருந்து விலகி இருப்பது கிடையாது. இது சுயநலம் கிடையாது. Sometimes we see them avoiding everything, avoiding even meeting people, talking to them. பிறரை சந்திப்பது கூட, பேசுவதையெல்லாம் கூட அவர்கள் தவிர்ப்பது என்பது அது ஏதோ சுயநலத்தினால கிடையாது. they become more self-centered. அவர்களுடைய கவனங்கள் எல்லாம் எங்கே விடுகின்றது? why we should unnecessarily compete with the people அப்படின்னு, talk about the people. என்ன இருக்கிறது இந்த உலகத்துல? பிறந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிற, எதை பற்றியாவது பேசிட்டே இருக்கிறோம். நமக்கு வாய் சும்மா இருக்கிறதே இல்லை. we are only prolonging our journey அப்படி. இந்த தேவையில்லாமல் இவ்வளவு தெரிந்து கொண்ட பிறகு, இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு சத்குருவே கிடைத்த பிறகு, தேவையில்லாமல் நம்மளுடைய பயணத்தை நாமே நம்முடைய அறியாமையினால் நீடித்து கொண்டே செல்கின்றோம்னு எங்கேயோ ஒரு இடத்துல when it just it triggers, உள்ள அது ரொம்ப ஆழமாக ஒரு உந்தும் பொழுது என்ன வருது? A seeker is not interested in looking at anybody and he looks at himself. He tries to rectify his own defects, his own faults. அவருடைய தவறுகளை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அதை பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னு, அதிலிருந்து வெளிவருவதற்கு எல்லா முயற்சிகளிலும் ஒரு முழு முயற்சியோடு அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். We may not like their attitude, or we may name it or brand it as a kind of a selfishness. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்க பரந்தப்பங்கிறது கடைசியில நமக்கு நாம் எரிக்க வேண்டியது என்ன? நாம் எரிக்க வேண்டியது நம்முடைய அஜ்ஞானத்தை. கண்ணை திறந்து கண்ணகி மதுரையே சுட்டரித்தாள்னு
ஒரு கதையை படிக்கிறோம். அதுக்கு காரணங்கள் வேறு. இங்க நாம கண்ணை திறக்க வேண்டியது நம்மளுடைய கண்ணை தான் திறக்கணும். we have to open our own vision. இங்கே நாம எரிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய அறியாமையை நாம் எரிக்க வேண்டும். அழகா சொல்றாரு, ஏ பரந்தப பரந்தபன் அர்ஜுனா, அல்டிமேட்லி யூ ஹாவ் டு burn your own ignorance. உன்னுடைய அறியாமையை நீ எரிக்க வேண்டும். அதனால ஸ்ரேயான் திரவியமயா யஜ்ஞாத் எல்லாம் பஞ்சமிலே இருக்கு, பஞ்சமி விபக்தி. திரவியங்களை கொண்டு செய்யக்கூடிய வேள்விகளை காட்டிலும், பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய வேள்விகளை காட்டிலும். இப்ப நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம், பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மாக்னம், பிரம்மணாபனம். அங்க என்ன கிடையாது? there are no objects also, even there is no thought also. You carefully analyze that ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை பார்த்துன்னு அங்க எந்த சாமகிரிகளும் வேள்விக்கான எந்த பொருள்களும் கிடையாது. அங்கே வேள்வி செய்பவர், வேள்விக்கான பொருட்கள், வேள்விக்கான காலம், வேள்வியினுடைய பலன் அப்படின்னு இது எதுவுமே கிடையாது. even it is not even in the form of a thought. அது முழு அனுபவமாக இருந்தது. அப்படி அது பிரம்மார்ப்பணம், பிரம்மரவிங்கிறது அது முழுமையான ஒரு அனுபவமாக இருந்ததா இல்லையா? ஆனால் நம் திரவியமய யஜ்ஞங்களில் அந்த வேள்வி செய்பவர், வேள்விக்கான இடம், வேள்விக்கான பொருள், வேள்விக்கான பலன் என்று ஆச்சாரியரே சொல்ல, திரவியமயோகி யஜ்ஞக பலசிய ஆரம்பகன். இந்த திரவியங்களை கொண்டு செய்யக்கூடிய வேள்விகள் எல்லாமே ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து ஒரு பலனுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனா ஞான வேள்வி என்பது ஞான யஜ்ஞக பலன் ஆரம்பகக. இந்த ஞான வேள்வி என்பது பலனை முதன்மையாக கொண்டதோ அல்லது முதலாக கொண்டதோ கிடையாது. இது ஞான வேள்வி, ஞானம் by itself is a reward. இங்க ஞானமே பலனாக இருக்கின்றது. இங்க ஞானத்தினால் என்ன கிடையாது? ஞானத்தினால் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால்தான் நல்ல ஒரு ஆன்மீக தேடுதல், ஒரு பூரணமான ஒரு ஆன்மீக தேடுதல், ஒரு ஞான வேட்கை ஒரு மனிதனிடத்தில் பிறந்து விட்டது என்றால் அவனுக்கு பலனின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் ஏற்கனவே முடிந்து விட்டது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஒரு டிசைர் இஸ் ரியலி இன்டென்ஸ். அது நாம தான் கேட்டுக்கணும். நம்மளுடைய ஆத்மாவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தனியாத ஆர்வம்ங்கிறது உண்மையாக இருந்தால் ஏற்கனவே கர்மத்தினுடைய பலன்கள் எல்லாம் முற்று பெற்று விட்டது. கர்ம பலன்கள் எல்லாம் ஓரளவு முடிந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் வரும். ஸ்ரேயான் திரவியமய, ஸ்ரேயான் என்றால் இந்த மோர் பிரைஸ் வர்த்தின்னு சொல்லுவார், மிக மேலானது. அது ஸ்ரேயான்னு கூட சொல்ல முடியாது, அது ஏதோ ஒப்பிடுகின்ற மாதிரி இருக்கின்றது. கர்மத்தையும் ஞானத்தையும் இதை காட்டும் இது சிறந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. இட் இஸ் அன்பேரல். ஞானத்தை எதனோடும் ஒப்பிடவே முடியாது. அதனால்தான் பிரசஸ்ய தரகன்னு சொல்வார்கள். பிரசஸ்ய தரம் என்று இட் இஸ் மோர் பிரைஸ் வர்த்தி. we cannot just choose because it is price worthy. அது மிகச் சிறந்ததாக இருப்பதால், எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக இருப்பதால் நாம் அதை தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த ஞானம் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். உபனிஷத்துக்கள் சொல்லுவது எமதர்மத்தை தேனலபியாக அழகாக இந்த யமதர்மராஜன் சொல்லும் பொழுது, ஞானத்தை நீ தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த ஞானமானது உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு இவ்வளவு அழகாக சொல்லுவார்கள். இங்க கூட பிரசஸ்ய தரம் நாம சொல்லிக்கலாம், நாங்கெல்லாம் கூட ஞான மார்க்கத்தில் நடக்கின்றோம், நாங்கள் எல்லாம் அத்வைத மார்க்கத்தில் நடக்கின்றோம், நாங்கள் உபனிஷத் கேட்கின்றோம், நாம கீதை கேட்கின்றோம், பெருமையாக சொல்லலாம். நான் கூட பெருமையா சொல்லல இதெல்லாம் பேசுறேன்னு. இந்த பெருமைப்படுறதுல என்ன சமயத்துல நீங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நாம பெருமையாக நினைக்கின்றோமே அதுவே நமக்கு சிறுமையாக அமைந்து விடும். எதையெல்லாம் நம்ம பெருமையாக நினைக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு சிறுமைதான். சில நேரம் நம்ம வீட்டுக்கு எல்லா நகையும் எடுத்து கழுத்துல போட்டுட்டு வெளியில போனோம்னா கடைசியில இட் மே நாட் லுக் வெரி அட்ராக்டிவ்.
அது ஒண்ணு பெருசா நாம நினைக்கிறோம் அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது யூ லுக் லைக் ஜுவல்லரி ஷாப், அவ்வளவுதான். நான் வந்து கடைசியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஏதோ ஒரு நகைக்கடை ரோட்ல, இது இட் இஸ் ஒன்லி மொபைல் ஜுவல்லரி ஷாப், அவ்வளவுதான். இட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேஷனரி ஜுவல்லரி ஷாப் யூ பிகம் மொபைல் ஜுவல்லரி ஷாப். அது ஒரு சின்ன நகை இருந்தா கூட அதுக்கு ஒரு அழகுங்கிற மாதிரி நம்ம சில நேரத்தில் இப்பெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரமாக எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் உதாசீனமாக இருக்க முடியாது. When you come to know, எதையெல்லாம் நான் பெருமையாக நினைக்கின்றேனோ அதெல்லாம் என்னுடைய சிறுமை அப்படின்னு என்றைக்கு நான் உணர்கின்றேனோ அப்பொழுது ஞானம் நம்மை தேர்ந்தெடுக்கும். அவ்வளவு சுலபமாக ஞானம் வந்து எல்லோரையும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. நாம வேணா சீச்சி இந்த பழம் புளிக்கும்ட்டு விட்டுட்டு போகலாம். பட் தி கிரேட்னஸ் ஆஃப் நாலேஜ் cannot be described in words. அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அபிமானத்தையும் ஒவ்வொரு க்ஷணமும் அது உருக்கி கொண்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஃபயர். அதனால்தான் இந்த ஞானத்தை வந்து ஏன் அக்னின்னு சொல்றோம். அது நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தாலும் கண்ணுல சில நேரம் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா யூ கேன் see it. ஆஃப்டர் சம் டைம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். யூ நீட் நாட் டூ எனிதிங். எந்த ஒரு ஞானமானதோ உள்ள இருக்கின்றதோ அந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு, இத்தனை நாட்கள் நாம் சுமந்த நம்மளுடைய எல்லா அஜ்ஞானத்தையும், என்னுடையது என்னுடையது நான் என்னுடையதுன்னு எவ்வளவு அபிமானங்களை எவ்வளவு அஜ்ஞானங்களை எல்லாம் நாம் சுமந்து கொண்டே இருந்தோமோ, வீணாக சுமந்து கொண்டிருந்தோமோ. ஏன்னா அப்படி வீணாக சுமந்து கொண்டிருந்த அத்தனை அஜ்ஞானமும் அத்தனை அபிமானங்களும் நம்முடைய கண் எதிரிலே அப்படின்னா கண் எதிரிலேயே அவையெல்லாம் உருகும் பொழுது அது கண்ணீராக வெளிப்படும். தட் இஸ் ஹவ் a seeker cries all alone. அது நம்ம ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம். ஆனந்த கண்ணீர் எத்தனை ஜென்மத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதம், நிகழக்கூடிய ஒரு அதிசயம் அது. அதனால்தான் இங்க பகவான் சொல்லும் பொழுது யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் லார்ட் சிஸ்டர் திரவியமயா யஜ்ஞாத்னா, நீங்க அது வெறும் வார்த்தையா படிச்சீங்கன்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் ஸ்பிரிட் ஆஃப் இட். அது என்ன சொல்ல வர ஆனா உள்ள அந்த ஞானம் என்ன பார்த்து ஞானம் ஒரு பாகுபடுத்த முடியும். அதனால்தான் நான் எப்பவும் சொல்லுவேன், அது அது லகரி இல்லை, அது களரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவானந்த லகரி இல்லை அது. See, when Lord enters, ignorance enters, it also plays havoc in our life. Be assured, when the divinity enters in you, when the divinity manifests in you, அதனுடைய தாண்டவம் அஜ்ஞானத்தை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். 1000 மடங்கு அனுபவம். You will be just, you will become mad. In ignorance, we become foolish. மோகத்துல அறியாமையில் நாம் வந்து முட்டாள்களாக இருப்போம். ஆனா உள்ள இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது you will become mad. See, there is lot of difference between foolishness and madness. See, when you are struck with that kind of a divine madness, I have seen when Sadhguru Shivananda Murthy ji, I witnessed அந்த கேதார்நாத்ல அந்த கோவிலை சுற்றி வரும்பொழுது at a point of time Lord descended in front of him in name form. The Shiva descended. அப்ப ரொம்ப வெட்கப்பட்டு ரொம்ப கூச்சமாக சொல்வார் அப்படி, in one moment I lost myself. He will dance. I have that video. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கிறது. அப்படி அவ்வளோ பெரிய ஞானி அவர். அவ்வளவு சீக்கிரமாக அவர் தன்னுடைய ஞானத்தையோ தன்னுடைய இதையோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதரே கிடையாது, ஒரு மனிதர். லேட்டர் we asked அப்படின்னா, he said, see, it is undescribable, that form. No, how can I describe it? It is just standing right in front of me. He will lose himself.
ஃபார் மொமெண்ட் he will just டான்ஸ். குடிச்சிட்டு ஆடுறதுக்கும் கும்மாளம் போடுறதுக்கும் இதோ தெய்வத்தினுடைய சிந்தனை உள்ள வரும்பொழுது இருக்கிறதுக்கும் ஒரு அது அது எப்படி வெளிப்படும்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு அது எப்படி இருக்குன்னு. சம்டைம் இட் ஸ்ட்ரைக்ஸ் அப்சல்யூட் சைலண்ட். அது சில நேரங்கள்ல என்ன அப்படியே ஸ்தம்பித்து போய் ஒரு பேர் அமைதியாக உள்ளத்தில் வந்து ஒரு வார்த்தை ஒரு இந்திரியங்களை நகர விடாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அது சில நேரம் ஆனந்த தாண்டவம் ஆடும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா ஆல் தேர் தீஸ் பீப்புள் இவங்களுடைய அனுபவங்களில தப்போவன் மகராஜ இடத்துல அது அப்படியே அமைதியா இருந்தது. அது அப்படி தப்போவன் மகராஜ் அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பாருங்க, அதே ஒரே பரவசமாக இருந்தது. இது பரவசமாக இருந்தது. When we experience only, we will know the greatness of it. அதனுடைய பெருமை அதான் பிரசிய தரகன்னு ரொம்ப அழகா ஆச்சாரியர் எழுதிட்டார். அதனுடைய பெருமைகள் வந்து வார்த்தைகளில் எல்லாம் தெரியாது. வார்த்தைகளில் தெரியாது. ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத்னு இதுக்கு கமெண்ட்ரியில எழுதலாம், விளக்கங்கள் எல்லாம் எழுதலாம். பட் தட் இட் மைட் ஸ்ட்ரைக். அது வந்து நாம எவ்வளவுதான் மின்னலை பற்றி விவரித்தாலும் கூட ஒரு 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 க்ஷணம் அந்த மின்னலை பார்ப்பதற்கும் மின்னலை குறித்து பக்கம் பக்கமாக படிப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. கெட் அப் ஏர்லி மார்னிங், கிவ் அப் ஆல் லேசினஸ், இதெல்லாம் விட்டுட்டு எழுந்து உட்காரணும். when you sit, look within, then all this happens. ஞானம்ங்கிறது நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தபட். நம்மளுடைய குருநாதர் throughout his life he engaged only in performing this sacrifice of knowledge. It is a austerity of knowledge. அது வந்து ஞான தபம். எஸ்ய ஞானமயம் தபகன்னு முண்டோகோபனிஷத் சொல்லும் பொழுது, ஈஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது, பிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது எஸ்ய ஞானமயம் தபக, அது எப்பொழுதுமே தபஸ்ல தான் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தவம் அப்படின்னா ஞானமயமான தவம். ஸோ ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தப. ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், ஞானத்துல என்ன கிடையாது, எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது அப்படி. ஸோ ஆச்சாரியர் எழுதுவார், ஆத்ம ஜானே மோட்சசியாதனே நிர்வியாபார ஆத்மா. ஆத்மாவிற்கு எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. அதனால கர்மணி அகர்மய பஷ்யத்துன்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. இந்த கர்மம்னா வியாபாரம், அகர்மம்னா நிர்வியாபாரம். அதனால உபாதிகளுடைய எல்லா கர்மங்களிலும் கூட ஆத்மா எப்பொழுதும் நிர்வியாபாரமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்றார். Therefore it is said ஞான யஜ்ஞ பரந்தப. Then the last verse is most beautiful. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த. ஹே பார்த்த, அங்க கூட அந்த பார்த்தங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அங்க கூட பார்னா பரமாத்மா தான் நான் சொல்லியிருக்கேன். அர்த்தம்னு அர்த்தியத்தை, யார் ஒருவனுக்கு பரமாத்மாவின் மீது நாட்டம் இருக்கின்றது. ஸோ பார்த்த just indicate the seeker of knowledge. ஏ பார்த்த சர்வம் கர்மா அகிலம், அகிலம் கர்ம, சர்வம் ரெண்டு வார்த்தை சொல்றாரு. சர்வம் கர்ம, சர்வம் கர்ம அகிலம், அகிலம் கர்ம. ஆல் தி கர்மாஸ், தி வைஸ் அண்ட் வெர்ச்சுஸ், அது தர்மமாக இருக்கலாம், அதர்மமாக இருக்கலாம், பாபங்களாக இருக்கலாம், புண்ணியங்களாக இருக்கலாம். அது வந்து எப்பொழுது இந்த ஜீவனுக்கு தான் என்கின்ற ஒரு உணர்வு தோன்றியதோ அந்த உணர்வு தோன்றிய காலத்திலிருந்து செய்யப்பட்ட கர்மங்களாக இருக்கலாம். நமக்கே தெரியாமல் இருக்கலாம் நம்ம என்ன செய்தோங்கிறது. எவ்வளவு கர்மங்கள் உள்ள இருக்கின்றது நமக்கே தெரியாம இருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை அந்த ஞானம் உள்ள போயிடுத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, அது உள்ளே சென்று எல்லா கர்மத்தையும் கர்மத்தினுடைய பலனையும் என்ன ஆகும், அது தேடி பிடிச்சிடும்.
அது தேடி சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. அதெல்லாம் எதுல போய் முடியறது அப்படின்னு இறுதியில் ஞானத்தில் என்ன இருது? ஞானத்தில் முடிவடைந்து விடுகிறது. Because what is this karma? அகிலம் கர்மாங்கிறது என்ன? They are all only அவித்யா ஜனித கர்மம். எல்லாம் அஜானத்திலிருந்து தோன்றிய கர்மம். அதனால சர்வம் கர்மாக்கிலம் பார்த்தேன்னா அது ஏதோ கர்மங்கள் இல்லை, அஜ்ஞானம். இன் ஷார்ட், தி அஜ்ஞான கம்ஸ் டு அன் எண்ட் வென் நாலேஜ் இஸ் ரெகக்னைஸ்ட். அதனால அறியாமைங்கிறது எதில் போய் முற்று பெறுகின்றது அப்படின்னா, அறியாமை என்பது இறுதியில் ஞானத்தில் தான் முற்று பெறுகின்றது. அதுக்கு அறியாமைக்கு இன்னொரு அறியாமை ஒரு பொழுது என்ன அறியுது? For ignorance, another ignorance is not the substitute. So, அஜ்ஞானம் எதில் முடிவடையும் அப்படின்னா அது எப்பொழுதும் ஞானத்தில் தான் முடிவடையும். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. The same statement, if you just keenly observe, Lord puts it in a different way in 18th chapter. When he says, Sarvadharman parityajya mamekam sharanam vraja, aham tva sarva papebhyah மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகன். அங்க சர்வதர்மான் பரித்தியஜன சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த அப்படியே இட் சவுண்ட் சேம் வே. மாம் ஏகம் சரணம் பிரஜ ஞானே பரிசமாப்பியது. தட் மாம் ஏகம் இஸ் யூ ரெகக்னைஸ் மீ டு பி தி நேச்சர் ஆஃப் நாலேஜ். தெய்வத்தை கூட ஆத்மாவினுடைய சொரூபம், அது ஞானத்தினுடைய சொரூபமாக நீ பார்த்தால், சர்வதர்மான் இங்க எழுத்த சர்வதர்மான் எழுத்த எல்லா தர்மங்களும் என்ன? எல்லா தர்மங்களும் தர்மாஸ் ஆர் அதர்மாஸ், தே ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஒன்லி இக்னோரன்ஸ். அதெல்லாம் அறியாமையினுடைய ஒரு அறியாமையிலிருந்து தோன்றியது. சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜம் சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதுன்னு யூ வில் see the similarity. Now when this was told, immediately you see, when we hear about the best, we try to jump into it. நாம எது ரொம்ப உயர்ந்ததுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அதை தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நாம நினைப்போம். பட் தென் இந்த ஞானம்ங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடியதா? Therefore Arjuna might have raised this question that how to gain this knowledge. இந்த ஞானத்தை பெறுவது என்பது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் சொல்றார், குரு, ஞானம், ஆத்மா இதெல்லாம் வேறு வேறானது கிடையாது. நான் சொன்னேன், நாம் ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடியாது, நாம் தான் ஞானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதும், குருவை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, குரு தான் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னு, நோ டிஃபரன்ஸ். அப்படி நாம் எப்பொழுது பக்குவத்தை அடைகின்றோமோ, இல்லைன்னா ஒரு குருவே வந்தாலும் கூட, எதற்கு பரமேஸ்வரரே குரு ரூபத்துல நின்றாலும் கூட, நம்முடைய சித்தம் நம்முடைய மனம் பக்குவப்படாவிட்டால் அது ஒரு சாதாரண நிலையாகத்தான் பார்ப்போம். இன்னும் திருப்பி அங்க குற்றங்கள் இருக்கின்றதா, குறைகள் இருக்கின்றதான்னு இப்ப அட்லீஸ்ட் மற்றவங்களை பற்றி பேசும் பொழுது, குறை சொல்லும் பொழுது, அவர்களை குறித்து வாதிக்கும் பொழுது அதுல தோஷம் கூட இல்லை அப்படின்னு. பட் தென் when we judge about our own குரு, நம்மளுடைய குருவை நம்ம ஒரு திராசுல நிக்க வச்சு ஏன்னா அவங்களே நம்ம நிறுத்து பார்த்தோம்னா தென் என்ன ஆகுது? இட் பொல்யூட்ஸ் அவர் மைண்ட் மோர். அது நம்மளுடைய மனதை இன்னும் என்னாக்கும், அதனால அசுத்தமாக்கும். அதனால யார் குருவை பற்றி என்ன பேசினாலும் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் விடுவதுங்கிறது தான் தர்மம். அது தர்மம். ஏன்னா அது குருங்கிறது அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம், அது உயர்ந்த ஞானம். அந்த குரு இல்லாமல் இந்த ஞானத்தை பெற முடியாது அப்படிங்கிறது தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு. அதனால இந்த கேள்விகள் எல்லாம் குரு அவசியமா, அவசியம் இல்லையா, see they are all redundant. Much later குருவே இல்லைன்னு உறக்க கூவியவர்களுக்கெல்லாம் கூட ஒரு காலத்துல என்ன இருந்திருப்பார்கள் அப்படின்ட்டு யாரோ ஒரு வழிகாட்டி, ஒரு குருன்னு ஒருத்தர் நிச்சயம் இருந்திருப்பார்கள். அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அது கூட ரொம்ப அழகாக சொல்வார். அப்படி
நம்மளுடைய சுத்த அந்தக்கரணமே குரு ரூபமாக எடுக்கின்றதுன்னு சொல்லுவார். அப்படி எது சௌகரியமோ அதை அவ்வாறு புரிந்து கொள்வதுங்கிறது ஐ லீவ் இட் டு பீப்புள். பட் அல்டிமேட்லி குருன்னு ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த தத்துவம் அது சாட்சாத் ஈஸ்வர தத்துவம். அது பக்தராஜ் மகாராஜன் இண்டோர்ல ஒரு பெரிய மகான் இருந்தார். ஐ வென்ட் டு ஹிஸ் பிளேஸ் வித் அவர் ஃப்ரெண்ட் ரமணன்ஜி. அவர்கிட்ட கேட்டாங்களா, ஆர் யூ எ குரு அப்படின்னு. அவர் அவருடைய சரித்திரத்தை எல்லாம் பார்த்தோன்னா, அவர் அவர் குருநாதரிடத்தில் எப்படி இருந்தார், அவர் குருநாதருக்கு எவ்வளவு பணிவிடைகள் எல்லாம் செய்தார்னா, அதையெல்லாம் கேட்டோம்னா நாம வாயே திறக்க கூடாதுன்னு தோணும். அப்படி தேர் டிவோஷன் டு தேர் குரு, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டு வாயடிச்சு போயிட்டேன். ஏன்னா நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு செகண்ட் கூட அவ்வளவு ஒரு குரு பக்தியோட அப்படியெல்லாம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வி ஆர் வெரி சோபஸ்டிகேட்டட் பீப்புள். நாமெல்லாம் நம்ம காலையில ஒரு மாதிரி பேசுவோம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், ராத்திரி ஒரு மாதிரி இருப்போம். நம்மளுடைய மூடெல்லாம் நம்மளை திருப்திப்படுத்துற, நம்மள எல்லாரும் திருப்திப்படுத்திட்டே இருக்கணும். அது குருவாக இருந்தாலும் அவர் நம்மளை திருப்திப்படுத்திட்டே இருந்தாருன்னு, நம்ம சொல்றதையெல்லாம் கேட்டுட்டே இருந்தாருன்னா நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இத அப்படி அப்படி we are so much sophisticated people. குருஜி சொல்வார், குரு இஸ் த மோஸ்ட் அன்சோபிஸ்டிகேட்டட் பர்சன் சொல்வார். குருஜி இதை சொல்லி நானே என் வாயிலே கேட்டிருக்கிறேன். குரு இஸ் தி மோஸ்ட் அன்சோபிஸ்டிகேட்டட் பர்சன். ஏன்னா சம்டைம் ஹி அப்பியர்ட் டு யூ மேபி அன்கல்ச்சர்டா இருப்பார். ஏன்னா அவருக்கு வேஷங்கள் எல்லாம் போடலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. இன்னொன்னு அவருக்கு எந்த வேஷமும் போடணும், யார்கிட்டையும் எதையும் இன்னும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாதவர். அப்படின்னு அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்படி அந்த பரமேஸ்வரன் அந்த அர்ஜுனன் முன்னாடி ஒரு காட்டுவாசி மாதிரி வந்தாரு, அப்படி கூட வருவார். அதனால நாம தட் வே வி ஆர் மோர் சோபிஸ்டிகேட்டட் பீப்புள். therefore we keep judging, we keep talking about the actions of guru. now இங்க you should understand குருங்கிறவர் எப்படிப்பட்டவர். அதனால just said I leave it to you. அது ஒரு தத்துவமாக பார்ப்பவர்கள் அது தத்துவமாக பார்க்க, ஞானமாக பார்ப்பவர்கள் ஞானமாக பார்க்க. இன் மை பர்சனல் லைஃப் அதை ஒரு மனிதராக பார்ப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய மகத்தான ஆச்சரியங்களில் காட்டிலும் மிகப்பெரிய ஆச்சரியம் குருன்னு நான் எப்பொழுதும் சொல்றேன். குரு இஸ் தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் தட் கேன் ஹேப்பன் இன் ஒன்ஸ் லைஃப். இந்த உலகத்தில் வேறு எந்த அதிசயங்களும் கிடையாது. அதனால்தான் ஒரு குருவின் முன்னாடி நம்முடைய எல்லா ஆன்மீக சாதனைகள், நம்மளுடைய ஆன்மீகத்தில் நாம் அடைந்த உச்சக்கட்டங்கள், நம்முடைய அனுபவங்கள், பெரிய பெரிய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் கூட குருவினுடைய முன்னிலையில் குருவை நாம் நினைக்கும் பொழுது அதெல்லாம் கரைந்து போய்விட முடியும். அது எதுவுமே குருவுக்கு முன்னாடி சமமாகாது, குருவிற்கு முன்பு அது நிகராக இருக்க முடியாது. He is the greatest miracle to happen in one's life. ஒரு மனிதனுக்கு குருவை காட்டிலும், குரு என்பவர் ஒருவர் வருவதை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையில் வேறு அதிசயங்கள் நிகழ்வதற்கு சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி குரு வந்த பிறகு வேற எந்த ஒரு அதிசயங்களும் நிகழாது. அது ஆல் மிராக்கிள் ஆல்சோ ends with seeing the guru and being with him. இப்ப ஒரு தங்கம் வாங்க போறோம், go to ஜுவல்லரி ஷாப். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் எனக்கு தெரியாது விலையெல்லாம். அப்படி ஒரு பவுன் தங்கம் 50,000 இருக்கலாம், 55,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், யூ பை இட். என்ன அதுல வேற லட்சுமி போட்டு சரஸ்வதி போட்டு வேற வாங்கணும்னு வேற சொல்றோம். அப்படி அதுவே சரிதான். யூ நோ இட். ஏன் அதை வாங்குறோம்? பிகாஸ் யூ நோ தி வேல்யூ ஆஃப் இட். யூ ஜஸ்ட் பை தட் கோல்டு. அந்த தங்கத்தை வாங்குறோம்,
அந்த தங்கத்தை எவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்கிறோம். ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரியும். அப்படிதான் ஒரு குருவினுடைய உண்மையான ஒரு மகத்துவம், அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய உபகாரம் எப்பொழுது நமக்கு தெரிகின்றதோ, then we will understand பிரணிபாதம்னா என்ன, பரிபிரஷ்னன்னா என்ன, சேவைன்னா என்ன, ஏன் குருவிற்கு பணிவிடை செய்ய வேண்டும். when we know only the value. இல்லைன்னா ஏதோ மாசத்துல ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா அது ஒரு பெரிய சேவையா நம்ம நினைத்து கொண்டே இருக்கலாம். we may think that we are doing. See, when we only know the value of it, இது இங்க பிரணிபாதைன்னு சொல்ல போற, பிரணிபாதைன்னு பார்க்கும் போதெல்லாம் நமஸ்காரம் பண்றேன். எப்பொழுது அவருடைய காலடியிலேயே படுத்திருக்கணும்னு அர்த்தம். யூ ஷுட் இன்னும் பிரணிபாதைன்னு ஏதோ அவர் பார்க்கும்போது அது கூட அந்த நமஸ்காரத்துக்கு கூட ஜனங்க அவ்வளவு சுலபமாக, ஏன்னா உள்ள ஒரு என்ன இருக்கும்னா ஒரு ருஜு பாவம் இருக்கும். மனிதர்களுக்கு அகங்காரம் வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். அது 1000 தடவை நமஸ்காரம் பண்றது கூட 1000 தடவை யோசிக்கும். அப்படி சில நேரம் எல்லாரும் பண்றாங்களே ஒரு கம்பல்ஷனுக்காக என்ன பண்ண, சரி நாமும் பண்ணி வைப்போம்னு எல்லாரும் அது நாம பண்ணி வைப்போம்னு. இதுல எல்லாம் சி the guru doesn't need our namaskar. He doesn't need your chamatkar. He doesn't need your namaskar also. He is beyond all chamatkar and namaskar. By falling at your feet, only you are surrendering your own, ego. அது வந்து உள்ள இருக்கக்கூடிய மலை மாதிரி இருக்கக்கூடிய அகங்காரம் அது போறது. பிரணிபாத்தேன்னு அவர் ஏன் சொல்றாருன்னு, so that you develop a kind of humility. நமக்கு வந்து ஒரு 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 சரணாகதிங்கிற ஒரு பாவம் நமக்கு வர வேண்டும்ங்கிறதுக்காக தான். இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணலைன்னாலும் கூட கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ரொம்ப கௌரவமா வேற பேசுவோம் அப்படின்னு. அதான் சொன்ன, we are very sophisticated people சொன்னது. நமஸ்காரம் இல்ல இது சம்டைம் we take them to be நமக்கு நம்மளோட ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதாலேயே அப்படி சமயத்துல தோள் மேல கை போட மாட்டோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த ஸ்டால் அப்படித நான் கூட எவ்வளவு நான் குரு சொல்லல, நான் குரு கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத பார்த்துட்டு சொல்றேன். அப்படின்னு என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்கலாம் சொல்ல, ஐ எம் நோவேர், ஐ எம் ஆல்சோ ஏ டிசைபிள். பட் ஹவு பீப்புள் பிஹேவ் வித் குருங்கிறது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுவார்கள் எல்லாம். ஆல் தே வில் ஷோ ஆல் ஏன்னா அவங்களுடைய அகங்காரத்தை எப்படி எப்படி எல்லாம் தே வில் ஷோ இன் மோர் சட்டில் வே. எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாம், எப்படியெல்லாம் உங்களோட நான் உங்களுக்கு சமமானவன், உங்களோட பெரியவன் காட்டுறதுக்கு பீப்புள் indulge in so many ways. அப்படி சரி, who is at loss? இதனால நஷ்டம் அடைய போறது யார்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து if you are seriously mean spirituality, really want to plunge into this truth, then we should understand every thought that arises in our mind. அதனால்தான் when it comes to guru, it should be unquestionable, unconditional surrender சொல்றோம். அது வந்து தனி மனிதர்களுடைய விருப்பம். அதனால ஏதோ we are not trying to force a kind of a personality into you. அதனால ஏதோ ஒரு பெரிய ஒரு உருவத்தை, ஒரு வடிவத்தை வந்து குருங்கிற ஒரு பார்வையில் நம் மீது சாஸ்திரங்கள் திணிக்க முயற்சிக்கின்றதுன்னு நம்ம ஒரு பொழுதும் அந்த முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அதனால சம்டைம் இட் இஸ் வெரி பர்சனல். வென் யூ ரியலி, நான் சொன்னேன்னா இல்லையா, அப்படின்னு தங்கத்தினுடைய வேல்யூ தெரிந்தவர்களுக்கு தான் என்ன தெரியும். அது எவ்வளவு இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஏன் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல என்ன கூட்டம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பீப்புள் கேப்பபிள் ஆஃப் பையிங் இட். அதே மாதிரி அந்த குருவினுடைய ஒரு வேல்யூ தெரியும் பொழுது, ஒரு மதிப்பு தெரியும் பொழுது, அவரால் நிகழ்ந்த மாற்றங்களை நாம் வந்து பார்க்கும் பொழுது then we will அப்ப நமக்கு என்ன தெரியும், கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றார் நமக்கு தெரியும். ஏன்னா சொல்றவர் பரமாத்மா தானே சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலையே, சொல்றது பரமாத்மா இல்ல சொல்றார். தத்வித்தே பிரணிபாதேன
பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. இவ்வளவு அழகான ஸ்லோகம். அதுல கூட உபதேக்ஷந்தி தே ஞானம் அதைதான் சொல்றாரு. See such mighty people, great people. எவ்வளவு அழகா they don't improve their own personality. அவர்கள் தங்களை ஒரு பொழுது முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக வருவதே கிடையாது. குரு ஒரு பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதே இல்லை. இல்லைன்னா யாரொரு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது இல்லையோ அவர் தான் குருன்னு நான் எத்தனையோ முறையே சொல்லியிருக்கிறேன். தே ஞானம் உபதேக்ஷந்தி, அவர்கள் ஞானத்தை உபதேசிக்கின்றார்கள். இப்ப அந்த ஞானத்தை பெறுவதற்குன்னு சில தகுதிகள் இருக்கின்றதா இல்லையா? சில நேரம் தகுதிகளை பார்க்காமல் கூட அவர்கள் கொடுக்கின்றார்கள். இப்ப ஒரு தகுதியை பார்த்துதான் ஒரு ஞானத்தை குரு உபதேசித்திருக்க வேண்டும், ஒரு குரு தன்னை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்னா நானும் எங்கேயோ இருக்கணும். ஈவன் பீப்புள் ஐ ஹேவ் டு பி சம்வேர் எல்ஸ். ஏதோ தகுதியை பார்த்துதான் ஞானத்தை கொடுக்கணும்னு. அதனால ஒரு காலத்துல தகுதியை பார்த்து ஞானத்தை கொடுத்தாரு. இப்போது என்ன நினைக்கிறார்கள்? அட்லீஸ்ட் இந்த ஞானத்தை கொடுத்தாலும் அந்த தகுதியை வளர்த்துக் கொள்கின்றார்களாங்கிற எண்ணம் தான் வருகின்றது. இப்ப தகுதியை பார்த்து ஞானத்தை கொடுக்கணும்னா நம்ம யாருக்குமே அந்த தகுதி இருக்காது. அட்லீஸ்ட் let us start giving this knowledge. At least by listening to this knowledge slowly people will equip themselves. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வார்கள். அப்படியே வளர்த்துக் கொள்ளுங்க. என்ன பண்ண முடியும்? அப்பொழுதும் சொல்ல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆல்வேஸ் we believe in another existence. So what? எதுவும் வீண் போகாது. இந்த உலகத்தில் எதுவும் பயனற்று போகக்கூடிய விஷயம் கிடையாது. எவ்வளவு கிருஷ்ணர் எவ்வளவு கிளீனா சொல்லிட்டா இருப்பாரு. அர்ஜுனா, if you want to really gain that knowledge, இந்த உலகத்துல திரவியமான யஜ்ஞங்களை சொல்றதுக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு தட்சிணை கொடுத்தீங்கன்னா இதுல கூட பாருங்க, நான் வேடிக்கையா சொல்ல, பிரணிபாதேன பரிபிரஷ்டேன சேவையா தட்சணையான்னு சொல்லல. பாவம், தேங்க் காட் அப்படின்னு. இல்லைனாலும் நம்ம ஒண்ணு கொடுக்க போறதில்லை, அது வேற விஷயம் அப்படின்னு. ஏன்னா இங்க கூட அந்த கூட சொல்லல அப்படின்னு. ஏன்னா பரிபிரஷ்டேன சேவையா ஒரு பிரணிபாதேன இவ்வளவுப்பா, இதுவே தட்சணைங்கிறாங்க. இது தவிர நீங்க கேட்டுட்டு பெருசா தட்சணை கொடுக்கணும்னு எல்லாம் கூட அப்சல்யூட்லி இஸ் பியாண்ட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க. அந்த ஸ்லோகத்துல எங்க தட்சணை கொடுக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரு குரு? ஒரு அவசியம் இல்லை, ஒரு அவசியம். ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போயிடும். ஒரு அவசியம் இல்லைன்னா ஒரு அவசியம் இல்லைன்னு. பட் குருவை பொறுத்த வரைக்கும் he doesn't expect, he doesn't want anything. See, he is everything. He is Lord himself. Why should he depend on us? ஒரு நமஸ்காரத்திற்காக அவர் நமக்காக காத்திருக்கணுமா என்ன? சில நேரம் அவரை நமஸ்காரத்துக்காக அவரை காத்திருக்கோம் அப்படின்னு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. Sometimes we make that person wait so that everybody to come and do namaskar. He doesn't want to wait for anybody's namaskar. And he serves everybody. And he doesn't need our service. Pariprashne. This is what Bhagavan says. Tad viddhi. எடுத்த உடனே என்ன சொல்லிட்டார் பாரு, அந்த ஞானம் வேண்டும். தத்னு தத் ஞானம். அந்த ஞானத்தை வித்தி, வித்தின்னு அறிந்து கொள். அதனால குருவின் இடத்துல போய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஞானத்தை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. அது கொஞ்சம் ஆர்டரை மாத்தணும். பிரணிபாதேன சேவையா, அப்புறம் என்ன ஆகுது? பரிபிரஷ்னேன. அதுக்கப்புறம் முதல்ல பிரணிபாதேன பணிந்தும். பணிபாதங்கிறது நமஸ்காரம்னு அர்த்தம் இல்லை, அதான் நமஸ்காரம். பணிந்தும் அப்படின்னு. இன்னும் சேவையா பணிவிடை செய்தும். இந்த பணிவிடைகள். மூணாவது பரிபிரஷ்னேன பல கேள்விகளை கேட்டும் அவர்களிடத்திலிருந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும். அப்ப ஞானம் வேண்டும்னா குரு இல்லாமல் ஞானம் இல்லை. அதாவது உபனிஷத்துக்கள் கூட சொல்லும் பொழுது தத்விஜானார்த்தம் குரும் ஏவ அபிகச்சே.
என்ன சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டகன்னு முண்டகோபனிஷத் சொல்லும் பொழுது இல்ல பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணக இதெல்லாம் பண்ணப்புறம் என்ன அது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தத்விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சே சமித்பாணி. அங்கே சமித்பாணின்னு சொல்லுவார். அங்கே சொல்லும் பொழுது பரிபிரஷ்னேன்னு சேவையா எல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படி. ஏன்னா அங்கே சொல்லும் பொழுது என்ன காய்ந்த விறகு மாதிரி போகணும், காய்ந்த விறகு எடுத்துட்டு போ, இல்லைன்னா காய்ந்த விறகு மாதிரி போன்னு சொல்ல, சுள்ளிக்கட்டை மாதிரி போன்னு சொல்றாரு. தமிழ்ல சுள்ளிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த காய்ந்த சுள்ளிகள் மாதிரி போன உடனே பத்த வைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாரு. இங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் சொல்றாரு. நம்ம இதெல்லாம் விவேக சூடாமணியில படிச்சோம். தமாராத்திய குரும் பக்தியா பிரக்வக பிரஸ்ரய சேவனைகின்னு ஞாபகம் இருக்கா? தம் ஆராத்திய குரும் பக்தியா. அப்படி ஒரு குரு கிடைச்சாருன்னா தம் ஆராத்திய பக்தியா பிரக்வக. அங்கேயே அந்த பிரக்வகன்னு வேர்டு சொன்னார். பிரஸ்ரய அங்கேயே பிரश्नங்கள் சொல்றார். சேவை அங்கேயே சேவை எல்லாம் பண்ணணும். பிரசன்னம் தம் அனுப்பிராபியம், தம் பிரசன்னம் அனுப்பிராபியம். ஆச்சாரியார் அவர் ஆச்சாரியாருங்கிறது ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. நீ நமஸ்காரம் பண்ணா என்ன, நீ சேவை பண்ணா என்ன, நீ கேள்வி கேட்டான், அவர் எப்பொழுதும் பிரசன்ன வதனம் தான் அப்படின்னு. இஸ் மூட் டசன்ட் சேஞ்ச். அதனால தம் பிரசன்னம் அனுப்பிராபியன்னு குருவிற்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் பாரு. சி தம் பிரசன்னம் அனுப்பிராபிய புருச்சையே ஆத்மனக ஞாத்தவியம். இந்த புச்சையே ஞாத்தவியம் ஆத்மனகன். இன்னும் எதை கேட்கணும்னா, எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போய் குருவினிடத்தில் நீ கேட்க வேண்டும். இதெல்லாம் திருப்பி திருப்பி விவேக சூடாமணி எல்லாவற்றிலும் இந்த குருவினுடைய பெருமையை பார்த்தேன். அது ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது பிரணிபாதேன ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். பிரணிபாதேன பிரகர்ஷேன நீச்சைகி பதனம் பிரணிபாதக. ஏன்னா பிரகர்ஷேன கம்ப்ளீட்லி, நீச்சைகி பதனம் என்ன அப்படியே விழுந்துடலாம், அப்படியே தண்டவர்னு சொல்வார்களா இல்லையா அப்படின்னா பிரணிபாதேன நீச்சைகி பதனம். ஆச்சாரியர் சொல்லிட்டா நீச்சைகி பதனம் பிரணிபாத கம்ப்ளீட்லி. அப்படி அது ஏதோ ஹாஃப் வாட்டடா இல்ல பாதி பெண்ட் பண்ணி அப்படி பெண்ட் பண்ணி. நான் வேடிக்கையா சொல்லுவேன், இப்படி சொல்றதால பிரகர்ஷேன நீச்சைகி பதனம் பிரணிபாதங்கிறதால சின்ன வயசுலயே குருட்ட போயிடணும்னு சொல்றேன். நான் சொல்றேன் ஏன்னா வயசான பிறகு என்ன ஆக முடியாது அப்படின்னு, குடியவே முடியாது, அப்படி நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப சின்ன வயசுல என்ன பண்ணிடணும் அப்ப நம்மளுக்கு பெரிய இந்த அகங்காரங்கள் எல்லாம் வர. இப்ப உடம்பு மட்டும் வளையாது. சம்டைம் நாம நினைக்கிறோம் நம்ம உடம்புதான் வளையல, இன்னும் குனிய முடியல அப்படிமா. ஆக்சுவலா எது வளையலன்னு அகங்காரம் வளைகிறது இல்லை. இட் இஸ் நாட் தட் we are unable to bend our body. Secretly we are not able to bend our ego. சில சமயம் குரு வயசுல சின்னவரா இருப்பார், நாம வயதுல பெரியவர்களாக இருப்போம். இவருக்கு போய் நாம எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும்? இட் ஹேப்பன்ஸ். therefore is better சின்ன வயசுலயே போயிட்டோம்னா என்ன நீச்சைக்கு பிரணிப்பார் என்ன உருண்டு பிறந்துட்டே இருக்கலாம். அதனால import, what is import? That means you should always fall at his feet. அது சுவாமி தேஜோமயன்ஜி குருஜி அழகா கேட்டாங்கல்ல அப்படின்னு, how are you going to fit into the shoes of சுவாமி சின்மயானந்தின்னு கேட்டாரு. who said I am going to fit myself into his shoes? I am always at his feet ன்னு சொன்னார் அப்படின்னு. நான் குருவனுடைய இதற்குள்ள நுழையில I remain always at his feet. See, we learn what is humility from such great people. Swami Tejamanji is an embodiment of that. When it comes Guru Bhakti, is an embodiment of humility. I've seen how humble, with so much of knowledge. People are humble. Now, how can we teach humility? Is it possible to teach humility? ஒரு எளிமையை, ஒரு அகங்காரம் இல்லாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை நம்மால கற்றுக் கொடுக்க முடியாது. சர்டன் திங்ஸ் அது என்ன பண்ணணும், அது வர வேண்டும். Here it is said people always have some kind of reservations to even to do நமஸ்காரம். நமஸ்காரம் பண்றது கூட நான் சொல்றது நான் குருஜி விஷயத்திலேயே பார்த்திருக்கிறேன். நான் எவ்வளவு பேருக்கு குருஜின்னு நான் பெருமையெல்லாம் சொல்லல.
ஒரு உதாரணத்துக்கு சொல், I have taken so many people to Guruji, Sadguru Shivananda Murthy. But since he used to appear so simple, the people, they அப்படியே ரிலக்டண்டா இருப்பாங்க, இவருக்கு போய் நமஸ்காரம் பண்றதான்னு இருப்பார். நான் முதல்ல அவரை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் தான் வந்தது. அப்படி see, I have recorded it also. Even I had the similar thought. அப்படி அப்ப இவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு பிரம்மச்சாரியால இருந்துட்டு வந்திருக்கிறோம். அவர் சிம்பிளா அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பாவம் கையை கட்டிட்டு ஒரு சாதாரணமா அப்படி நின்று இருக்கும் பொழுது மை ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ்டு. நான் நமஸ்காரம் கூட பண்ணல. இன்னைக்கு டுடே ஆல்சோ ஐ ஃபீல் ஃபார் இட். ஒவ்வொரு நாளும் முதல்ல நான் வெட்கப்படுற விஷயம் என்னன்னா, என்ன பார்த்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? We should do. Last year when I went to விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், கஞ்சி மகா சுவாமிகள், அவர் குருகாரனுடைய அந்த பலுஸ்பாடுல ஒரு 4 நாள் தங்கி இருந்தார். ஸோ அட் த டைம் குருகார் ஆல்சோ கால்டு மீ, நீங்க வாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது சார். பீப்புள் ஆல்சோ வித் மீ. எல்லாம் தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேசா மழை தூரிண்டே இருந்தது. திரும்பி வரும் பொழுது சுவாமி சுவாமின்னு ஒரு குரல் மட்டும் கேட்டது. அப்படி எனக்கு சரியா அது காதுல விழல. கூட இருக்கிறவங்க அங்க ஓடி சொல்றாரு, ஆச்சாரியர் உங்களை கூப்பிடுறாரு. எங்கே திரும்பி பார்த்தா மேல விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி நின்னு சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு இருந்தேன். சி, அவர் none other than we respect and revere them as none other than Shankaracharya himself. அவங்க நம்மள பாக்குறாங்க, நம்மள அனுகிரகம் பண்றாங்களே. ஈவன் டுடே we feel grateful to them for their contribution. Such a great person. அவ்வளவு பெரிய மாடியில இருந்து I am nowhere, I am ordinary person போயிட்டு இருக்கிற சுவாமி சுவாமின்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பின்னாடி யூ ஸ்டாண்டிங் தேர். அது தூரிட்டு இருந்தது. அப்படி கை எடுத்துட்டு என்ன பண்றாரு, போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் சாட்சி அந்த இடத்துல என்ன பண்ணாரு, மழை, அது ஒரே மண்ணா இருந்தது, சகதியா இருந்தது. ஆல் தட் அந்த க்ஷணம் அது மண்ணோ சகதியோ எல்லாம் தோணது. See, only such a reverence, respecting such a great person. The one who worships every day the goddess. ஒரு சந்திரமௌலியை நித்தியம் பூஜை பண்ணக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள். Such people stand there and நம்மள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்கும் போது நான் ஒரு நிமிடம் சாஸ்தாங்கமா என்ன பண்ணிட்டேன், நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணியா இருக்கு, நீட்டா இருக்கு இல்லாம நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். அப்படியெல்லாம் பார்த்துட்டு கசைந்த கூடாதுன்னு அப்படியே இழுத்து விட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது சட்டை இழுத்து விட்டு அங்க இழுத்து விட்ட நமஸ்காரம். இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் தி ஹார்ட். நமக்கு உள்ளம்னு ஒண்ணு இருந்தா, இதயம்னு ஒண்ணு இருந்தா, அது உள்ளத்திலிருந்து. அதனால்தான் மரியாதைங்கிறது அது குரு கூட தெரியும். We cannot unfortunately see, they maintain highest civility. அவர்களை ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருப்பார்கள். அப்படி see, that is their greatness. பட் நம்ம உள்ளத்துல ஓடக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுடைய ஓட்டத்தையும் தெளிவாக சரியாக நம்மை காட்டிலும் புரிந்து கொள்ளக்கூடியவர் குரு. அவருக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அந்த மரியாதைங்கிறது எங்கிருந்து வர வேண்டும் அப்படின்னு உள்ளத்தில் இருந்து வர. வாட் வே வி ஆர் கிரேட் பிஃபோர் தேர் அச்சீவ்மெண்ட். நமக்கு ஏதோ கொஞ்சம் செல்வம் இருக்கலாம், ஒரு 4 வீடு இருக்கலாம், ஒரு பெரிய 2 கார் இருக்கலாம். So what they have achieved, we can't even imagine. அதனால நமஸ்காரம் பண்றது இல்லை, எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும். ஈவன் இன் ட்ரீம், கனவில் குரு தோன்றினார். நான் பல முறை இதை நான் அனுபவித்திருக்கின்றேன். கனவில் குரு தோன்றினாலும் கூட முதல்ல என்ன பண்ணணும், அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றதுதான் நம்மளுடைய கனவாகவே அது இருக்கணும். அதனால உடனே அப்படி நோட்ஸ்ல அப்படி எழுதாதீங்க, குருவை நமஸ்காரம் செய்வது கனவாக இருக்க வேண்டும். அது கனவு இல்லை. கனவுலும் கூட என்ன பண்ணணும்னா குரு பார்த்தனும், குருவிற்கு நமஸ்காரம் பண்ண. To end this, I am telling you, we will not understand it. He is the greatest miracle that can happen in anybody's life. It is our choice to accept him or to reject him. He is not at loss. அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை.
more of it. We'll see you next class. Om Purnamada Purnamida Purna Purnasya Purnamadai Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Guru Harihi Om.